சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பயனுள்ள, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் தாங்க. என்ன அப்படின்னா, முருகப்பெருமானோட விஸ்வரூப தரிசனம். இந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும், ஒவ்வொரு கோவிலில் இந்த விஸ்வரூப தரிசனத்தை ஒவ்வொரு பெயர் வச்சு கூப்பிடுறாங்க, அது என்னென்ன அப்படின்றதையும், எந்தெந்த கோவிலில் விஸ்வரூப தரிசனம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் காணொலியாக இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை நேற்று, அதாவது ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதை முன்னிட்டு அதற்கு முன்னாடி நாள் நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, அடுத்து திங்கக்கிழமை அதிகாலையில் அங்கே கும்பாபிஷேகம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் செய்த முருக வழிபாடு, அதனை தொடர்ந்து அன்னைக்கு மாலையிலேயே நம்ம குலதெய்வத்திற்கு நம்ம செய்த வழிபாடும் ஒரு காணொலியாக நம்ம பார்த்துக்கிட்டே விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விளக்கமாக, அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். விஸ்வரூப தரிசனம் முருகன் கோவிலில் முதல்ல அதிகாலையில் நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. சில கோவிலில் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோவிலில் திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் தன்னோட அவதாரத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றத கந்த புராணத்தில் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கு தான் யார் அப்படின்னு காட்டுறதற்காக முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் மனசுல, அதுவும் குறிப்பா இந்திரனோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. சிவபெருமானோட சக்தி இல்லாம எந்த ஒரு சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கினவர் சூரபத்மன். ஆனா சின்ன குழந்தையான முருகப்பெருமான அனுப்புறாரே சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு, இவர் எப்படி நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. இந்த எண்ணம் இந்திரனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தேவர்களுக்குமே இருந்தது. சிவனோட 5 முகமும் சக்தியோட ஒரு முகமும் இணைந்து 6 முகனா உருவான முருகப்பெருமானுக்கு தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாம போகுமா என்ன? அதனால முருகப்பெருமான் தேவாதி தேவர்கள் எல்லாம் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே ரூபமாக, விஸ்வரூபமாக எழுந்தருளி காட்சி கொடுத்தாராம் முருகப்பெருமான். இந்த ரூபம்தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் இந்த தரிசனம் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இரவு பள்ளியறை பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அதிகாலை கோவில் நடை திறக்கும் போது சிரிச்ச முகமா கோடி சூரிய பிரகாசத்தோட முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு. எந்த ஒரு கஷ்டமானாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். தினம்தோறும் அதிகாலையில் இந்த தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும் அப்படின்னும், முருகப்பெருமான் எப்பயுமே நம்ம கூடயே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது நிதர்சனமான ஒன்று. திருச்செந்தூரில், பழனியில் 2 இடங்கள்லுமே இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பழமுதிர் சோலையில் மட்டும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை திருவனந்தல் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முக்கியமாக கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, கடனை எப்படி திரும்ப ரிட்டர்ன் பே பண்ணுறதுன்னு தெரியலைன்னு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தை தொடர்ந்து செய்துட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் முருக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இது நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ நான் வேலை செய்கிறேன், என்னோடய கம்பெனிக்கு, என்னோடய தொழிலுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு கிரெடிட்டுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா,
கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்துட்டு விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்கள் வந்து முருகப்பெருமான் சின்ன குழந்தை, அவர் எப்படி நம்மளை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் தன்னோட விஸ்வரூபத்தை, தன்னோட சக்தியை வந்து வெளிப்படுத்தினார் முருகப்பெருமான். அப்போ தான் வந்து தேவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது முருகப்பெருமான் யார், எவ்வளோ சக்தி உடையவர் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலைகளில், உங்களோட தொழில்களில் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறீங்க, எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்ற எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதையும், உங்களுக்கான கிரெடிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேயும் சரி, பழனிலையும் சரி, அதிகாலை தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னே தான் சொல்லுவாங்க. ஆனால் பழமுதிர் சோலையில் மட்டும் அதிகாலை தரிசனத்தை திருவனந்தல் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வரூப தரிசனம்னாலும் திருவனந்தல் தரிசனம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இறைவனை போய் பார்க்குறது, தரிசனம் பண்ணுறது. நான் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இறைவன் நம்மளை பார்க்குறது தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நேரம் அப்படியே வந்துட்டு சுவாமி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திரையானது விலக்கப்பட்டு அவரோட அந்த அருட்கடாட்சம், அந்த அருட்பார்வை நேரடியாக நம்ம மேலே வந்து விழுந்தது அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. திருச்செந்தூர் கோவிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலில் காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கலாம். அதிகாலையில் அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த திரையானது விலக்கப்பட்டு சூரிய கோடி பிரகாசத்தோட இருக்கக்கூடிய அந்த முருகனோட திருமுகத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே தீராத பிரச்சனைகளும், தீராத நோய்களும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் விடுபடவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்ச அத்தனை பிரச்சனைகளையும் தவிடு பொடியாக்கிடுவார் முருகப்பெருமான். இது நிதர்சனமான உண்மை. திருச்செந்தூர் முருகனோட கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்மளால் கோவிலுக்கு போக முடியலை. அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்த முருக வழிபாட்டையும், அன்னைக்கு சாயந்தரமே நம்ம வீட்டில் செய்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணணும். நம்ம வீட்டில் செய்த குலதெய்வ வழிபாட்டையும் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன்.